அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா அலிமோனி அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் பற்றின விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய மிக எளிமையான ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. கொஸ்டின்ஸ் பேப்பரில் மேக்ஸிமம் இதை கவர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம எழுத வேண்டிய சிச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒரு நோட்டு ஒன்று போட்டுக்கோங்க. அந்த நோட்டில் ஃபேமிலியில் ஒன்று எழுதிங்க, டாபிக் கொடுத்துட்டு ஒரு 50 ஷார்ட் நோட்ஸை படிச்சிட்டிங்கன்னா போதும். பிக் கொஸ்டின்ஸும் மேக்ஸிமம் அதிலே கவர் ஆகிடும். அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த சாரதி லா ஸ்டடீஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஊக்கப்படுத்துங்க. தமிழ் மொழியில் கற்றுக் கொடுக்கணுன்ற பேராசையால் தொடங்கப்பட்டது தான் இந்த சாரதி லா ஸ்டடீஸ். இப்போ பாருங்கள், அலிமனியை பற்றி நம்ம பார்க்கலாம். அலிமோனி பார்த்திங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரி அலிமோனி, இன்னொன்று பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் அலிமோனி. இதை எப்படிலாம் அழைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னும் அழைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அலிமோனினும் அழைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பென்டென்டே லைட், அதாவது அலிமோனி பென்டென்டே லைட் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பென்டென்டே லைட்டுன்னும் அழைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் பற்றின விஷயங்களை தான் நம்ம எக்ஸாம் பேப்பரில் எழுத போகிறோம். தமிழில் பார்த்திங்கன்னா வழக்கிடை பராமரிப்பு அப்படின்னா பிரிமனை பணம்னு அர்த்தம். அதாவது இது வந்து டிவோர்ஸ் ஆகும்போது கொடுக்கக்கூடிய விஷயம். டிவோர்ஸோ இல்லை கான்ஜுகல் ரைட்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு வழக்குகள் ஃபேமிலி டிஸ்பியூட் நடந்துட்டு இருக்கும்போது இது நடுவில் நம்மளுக்கு பணத்தொகை பராமரிப்பு தொகை தேவைன்னா நம்ம ஐஏன்ற இன்ட்ரீம் அப்ளிகேஷன் போட்டு நம்ம பெட்டிஷனை போட்டு நம்ம வழக்கிடை பராமரிப்பு தொகையை கேட்டு பெறலாம் ஆனரபிள் கோர்ட்டுக்கிட்ட. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அலிமோனினா என்னன்னு. மிக எளிமையான ஒரு கான்செப்ட் தான். எந்தெந்த வகையில் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. மெயின்டெனன்ஸ் அலிமோனி இப்படின்னு கேட்டுட்டாவே நம்ம பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்குள்ளே தான் வரணும். பெருசாக ஒன்றும் பார்த்திங்கன்னா கஷ்டமான ஒரு டாபிக் கிடையாது. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்டரிம் மெயின்டெனன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்கால பராமரிப்பு தொகைன்னு அர்த்தம். ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தான் ஒரு டிவோர்ஸோ இல்லை ஒரு கான்ஜுகல் ரைஸோ இல்லை ஜுடிஷியல் செப்பரேஷனோ இல்லைன்னா நல்லன் வாய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வாய்டு மேரேஜ் நடக்கும்போது அந்த நபருக்கு ஒரு பராமரிப்பு தொகை தேவைப்படும். வாழ்க்கை செலவுன்னு சொல்லுவாங்க. ஒரு எசென்ஷியல் நீட்ஸ், அதாவது உணவு, உடை, இருப்பிடம். ஸோ இந்த 3 விஷயத்திற்காகவும் ஒரு சில செலவினங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா யார் சம்பாதிக்கிறாங்களோ, இந்த இடத்துல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஆண் பெண் இருபாலரும் சமந்தான். யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம இந்த மெயின்டெனன்ஸை கேட்டு பெறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பெண் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு டீச்சராகவோ இல்லை ஒரு அட்வொகேட்டாவோ இல்லைன்னா ஒரு வேறு எதுவும் நல்ல ஒரு தொழிலாவோ பயணிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு குடும்பத்தோடு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற ஒரு ஆண் கூட பார்த்திங்கன்னா இந்த அலிமோனியை கேட்டு பெறலாம். ஸோ இதுக்கு ஆண் பெண் என்ற விகிதாச்சாரம் கிடையாது. யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து கண்டிப்பாக கேட்டு பெறலாம். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் சேல்ரி ஸ்லிப்பை வந்து நம்ம கண்டிப்பாக அட்டாச் பண்ணி காமிச்சா மட்டும்தான் இந்த அலிமோனியோட அமௌண்ட்டை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அவர் மாதம் 20,000 சம்பாதிக்கிறாரு, 30,000 சம்பாதிக்கிறாருன்னா அதுலேருந்து 1/3 வந்து நம்மளுக்கு இந்த மெயின்டெனன்ஸாக பிரித்து கொடுப்பாங்க. சேலரி பில்லை காமிக்கலை அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற இந்த மெயின்டெனன்ஸ் தொகை வந்து சரிவர கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா சேலரி பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவர் பணிபுரிகிற அந்த ஒரு தொகை பட்டியல், அதாவது சம்பள பட்டியல் மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் யாரெல்லாம் கவர் ஆவாங்கன்னு. நான் ஏன் அட்வொகேட்டுன்னும் போது லைட்டாக ஒரு மாதிரி ஜர்க்கானு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேலரி பில் கிடையாது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த அலிமோனி கோட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பராமரிப்பு தொகையை வாங்கிறதுக்கு இன்டரிம் அப்ளிகேஷன் பெட்டிஷன் நம்ம வந்து கோர்ட்டில் போடணும். அதாவது வழக்கு நடந்துட்டு இருக்கும்போதே அதே கோர்ட்லேயே கூட நம்ம போட்டு நம்ம ரெமெடி பெறலாம். செக்ஷன் 24 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 பார்த்திங்கன்னா
இதை வலியுறுத்தி சொல்லுது. அப்படியே நம்ம இந்த சைடில் வந்துடலாம். இந்த சைடில் பார்த்ததுக்கு இடைக்கால பராமரிப்பு தொகைன்னு போய் பார்த்தோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா பெர்மனண்ட், அதாவது ஒரு டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னும்போது அவங்க பர்மனெண்ட்டாக பிரிய போகிறாங்க. ஒரு சில நேரத்தில் மியூச்சுவலாக பிரிவாங்க. நாங்கள் 2 பேருமே தனியாக பிரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு வழக்கிடை பராமரிப்பு தொகையை மொத்த தொகையாக கொடுத்துட சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கோர்ட்டில் கேட்கும்போது அவர்களும் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர்களிடம், அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், கேட்பாங்க உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு. அவங்க இவ்வளோ தொகை கொடுப்பாங்க அப்படின்னும்போது அதுக்கு உண்டான விகிதாச்சாரம், அந்த சம்பள பட்டியலோ இல்லது அவருடைய மற்ற மற்ற இன்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மற்ற இன்கம்களை வச்சு கோர்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு தொகையை வந்து பிரித்து கண்டிப்பாக கொடுக்கும். அந்த மாதிரி தொகை வந்து கைமாறப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர் வந்து மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு 13B கொண்ட ஒரு பெட்டிஷனை போடுவாங்க. போட்டுட்டு அதற்கு அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அதிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அந்த டிவோர்ஸ் வாங்கின நபருக்கும் சம்மந்தம் இல்லாத போயிடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டுக்கும் இந்த டெம்பரவரிக்கும் இருக்கிற வித்தியாசம். பெர்மனெண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் பெர்மனெண்ட் அலிமோனி, இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது வந்து ஈக்குவல்ட்டு தான் இங்கே போடணும். நான் ரெண்டுமே ஒன்று தான், வேறு மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் எப்படி வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சாலும் இதை தவிர்த்து வேறு எதுவுமே உங்களால் எழுத முடியாது. அதனால் அலிமனினா என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க, ஒரு மெயின்டெனன்ஸ் தொகையை வந்து சம்மந்தப்பட்ட நபருக்கு கொடுக்கறது. இதுலேருந்து நீங்கள் அழகாக கொஸ்டின்ஸை ஆன்சரை பில்டு பண்ணி உங்களுடைய எக்ஸாம் ஷீட்டில் அழகாக எழுதிட்டு போகலாம். அலிமோனியும் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரிமோனியல் ரிலீஃபாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை தொகையே பார்த்திங்கன்னா வாழ்க்கை படின்னு சொல்லுவாங்க. அந்த தொகைக்கான செலவு, அந்த வாழ்க்கை நடத்துவதற்கான செலவு பார்த்திங்கன்னா இதன் மூலயமா கிடைக்கிறதுனால இதுவும் ஒரு மேட்ரிமோனியல் ரிலீஃபாக தான் நம்ம பார்க்குறோம். சட்டம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த டாப்பிக்கான உள்ள அர்த்தத்தை மட்டும் வாங்கிக்கிங்க. லைன் பை லைனாக தயவுசெய்து படிக்காதீங்க. நீங்களே உங்களுக்குள்ளே பில்ட் பண்ணுங்கள், வார்த்தைகளை பில்ட் பண்ணுங்கள், செக்ஷனை ஞாபகம் வச்சுக்கிங்க. செக்ஷன் 24 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் இன் 1955 அண்டு செக்ஷன் 25 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் இன் 1955 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எது பர்மனெண்ட்டு எது டெம்பரவரின்றது நம்மளுக்கு புரிய வந்துடும். அதை மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அந்த மிக முக்கியமான வார்த்தைகளை போட்டு டாபிக்ஸாக போட்டு நீங்கள் வினாவுக்கு வந்து தொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா மிக எளிமையாக கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் புரியும். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வொகேட்டாக நீங்கள் கோர்ட்டில் ஜொலிக்கலாம். இதே கான்செப்டை தான் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி 125 பார்த்தீங்கன்னா கிரிமினல் கோர்ட்டில் வலியுறுத்தி பேசப்படும். இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டில், சப் கோர்ட்டில், ஹை கோர்ட்டில், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நடக்கக்கூடிய விடயங்கள், அதாவது இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்டு. இந்த கான்செப்டை கிரிமினல்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் அந்த சிஆர்பிசி 125. ஒரு அற்புதமான ஒரு சட்டம் சிஆர்பிசியில். இந்த சிஆர்பிசி 125 கீழேயும் பார்த்திங்கன்னா நம்ம இதே கான்செப்டுக்கு நம்ம மெயின்டெனன்ஸை கேட்டு பெறலாம். அதாவது சப்கோர்ட்டில் டிவோர்ஸ் நடந்துட்டுருக்குன்னா சைமல்டேனியஸாக என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அப்படியே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த சிஆர்பிசி 125 பெட்டிஷனை போட்டுடுவாங்க. ஸோ இந்த வழக்கும் ட்ராவல் ஆகும், இந்த வழக்கும் ட்ராவல் ஆகும். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே இதில் வந்து மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகிடுச்சு, நம்ம ப்ரூஃப் அண்ட் லயபிலிட்டி எல்லாத்தையும் போட்டுட்டோன்னா நமக்கு தேவையான அந்த மெயின்டெனன்ஸ் கிடச்சிரும். அதோட இதை எடுத்து நம்ம இதுக்கான செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கேஸுக்கான ரிஃப்ளெக்ஷன் இதில் ஆகும், இந்த கேஸுக்கான ரிஃப்ளெக்ஷன் இதில் ஆகும். நம்ம இதையே மாற்றி நம்ம சொல்லி நம்ம தேவைப்படும் பட்சத்தில் நம்ம டிவோர்ஸ் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஆர்பிசி 125 கண்டிப்பாக உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் அது. கண்டிப்பாக புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேறு எதுவும் பேசுகிறதுக்கு மிக அதிகமான விஷயங்கள் கிடையாது. யாருக்கு வேணாலும் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும்னு பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்கோ இல்லை மனைவி கணவனுக்கோ, பிள்ளைகள் பேரண்ட்ஸுங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தை வந்து மகனுக்கோ அல்லது மகளுக்கோ. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அலுமினி அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். இந்த இடத்துல இந்த பராமரிப்பு தொகை எதை பேஸ் பண்ணி போடுவாங்கன்னா, அவங்களுடைய எசென்ஷியல் நீடு, ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு உண்டான
பராமரிப்பு தொகை தான் போடுவாங்களே கண்டி வீண் செலவினங்களை இதில் கோட் பண்ண மாட்டாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயமா இது இந்த இடத்துல பார்க்கப்படுது. எப்போ இந்த ஜீவானம்ச தொகை வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்ச கணவனோ அல்லது மனைவியோ வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டால் கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இல்லைன்னா ஒரு தவறான உறவு இருக்கும் பட்சத்தில் நம்ம அலிமனி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு புரிய வரும் பாருங்கள். ஒரு 10 வருஷமாக ஒரு கணவனிடம் வாழ்ந்த ஒரு பெண் வந்து 10 வருஷமாக வாழறாங்க. அவங்க 11வது வருஷம் வேறொரு நபரை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக 10 வருஷத்துக்கு உண்டான அந்த அலிமோனியை கேட்டு பெறலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. இந்த அலுமினியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல தீர்ப்புகள், பல வித்தியாசமான தீர்ப்புகள் வந்து கொண்டே தான் இருக்குது. இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃபேமிலி டிஸ்பியூட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. வழக்கின் மூலங்களை பொறுத்து அப்படி அப்படியே தீர்ப்புகள் மாறும். ஏன்னா இது அந்த மாதிரியான சப்ஜெக்ட். இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு என்னதான் செக்ஷன் கோடிஃபை பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டான ஜட்ஜ்மெண்ட்டு கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கே புரிய வரும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வெவ்வேறு வித்தியாசமான ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம பார்க்கலாம். பிரசிடெண்ட் நிறைய இருக்குது. அந்த பிரசிடெண்ட் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையான விஷயங்களாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பராமரிப்பு தொகை இவ்வளோ தான் நிர்ணயிச்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பராமரிப்பு தொகை பார்த்திங்கன்னா ஹை ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பராமரிப்பு தொகையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட வழக்குகளில் பலதரப்பட்ட தீர்ப்புகள் கண்டிப்பாக இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்டில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு கிடையாது. நம்ம எடுத்து கொடுக்குற டாக்குமெண்ட்டை பொறுத்து டோட்டலாகவே வழக்கு மூலங்கள் மாறி போயிடும். இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.